மலரும் அழகுமதியும் வாக்கிங் போயிட்டு முகத்துல சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வராங்க. அதை பார்த்து எரிச்சலான ராஜலட்சுமி, என்னடி மலரு அழகுமதி, ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டு ரொம்ப தான் சீக்கிரமா வந்துட்டீங்க போல. கடிகாரத்துல மணியை பாத்தீங்களா இல்லையா? மணி என்ன ஆகுதுன்னு தெரியுமா? வீட்டு சமையல் வேலை, பெருக்கிற வேலைன்னு 1008 வேலை கிடக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டுல வயசான அத்தை ஒருத்தி காத்துட்டு இருக்கேனே பொறுப்போ பயமோ கொஞ்சம் கூட இல்லாம ரெண்டு பேரும் ஜாலியா ஊரை சுத்திட்டு வர்றீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு மலரு, அத்தை நாங்க ஒண்ணும் பொறுப்பு இல்லாம கிளம்பி போகல அத்தை. காலையில நீங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டுல செய்ய வேண்டிய கூட்டி பெருக்கிற வேலை, பாத்திரம் கழுவுற வேலை எல்லாம் முடிச்சுட்டோம். உங்களுக்கு காலையில குடிக்க வேண்டிய டிஃபனு, சூடான சாப்பாடு எல்லாத்தையும் ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு தான் போனோம் அத்தை. நீங்க நிம்மதியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? நாங்க வர வரைக்கும் ஏன் அத்தை வாசலையும் காத்துட்டு இருக்கணும்? உடனே அதுக்கு ராஜலட்சுமி, அடடே பேசுற பேச்ச பாரு, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அம்மா. நீங்க வச்சுட்டு போனதை நான் எடுத்து சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா? நீங்க ரெண்டு பேரும் காலார நடப்பயிற்சி போவீங்களே. மலரு, உனக்கு இந்த வீட்டுல 6 வருஷமா இல்லாத தைரியமும் பேச்சும் இப்ப புதுசா வருது. எல்லாம் இந்த அழகுமதி கூட சேர்ந்ததுல இருந்துதான். அவதான் உன்னை மூலச்செலவை பண்றா. நாங்க ஒரு கேள்வி கேட்டா நீ 5 கேள்விக்கு பதில் பேசுற. அழகுமதி அதுக்கு, மலர்க்கா, இனிமே நம்ம நின்று பேசிட்டு இருந்தா நேரம் தான் வீணாகும், வாங்க நம்ம போய் கிச்சன் வேலையை பார்ப்போங்கிறாங்க. அழகுமதியும் மலரும் கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. ராஜலட்சுமி தனக்குள்ளேயே, இவளுகளுக்கு நாளுக்கு நாள் கொழுப்பு கூட்டிகிட்டே போகுது, இவங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். ஆமா, என் பெரிய பையன் பாகியராஜுக்கு இந்த மாசம் நல்ல சம்பளம், கம்பெனில சம்பள உயர்வும் பெரிய போனஸ் பணமும் கிடைச்சிருக்கு. அவன் கிட்ட கேட்டு ரொம்ப நாளாச்சு. வர்ற கோயில் விசேஷத்துக்கு எனக்குன்னு ஒரு நல்ல காஞ்சிபுரம் பட்டு புடவையும் அப்புறம் கழுத்துக்கு போடுற ஒரு நல்ல கனமான தங்கச்சங்களையும் எடுத்து தர சொல்லணும். என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் என் ஆசைக்கு இல்லாம வேற யாருக்கு சேரும்? இவளுக்கு என்ன சொல்றது, நானே கேக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல ரியலா அழகுமதி, மலர்க்கா, ராஜலட்சுமி அத்தை பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லக்கா. நீங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு தானே இருக்கீங்க. வாக்கிங் வந்தீங்க, உங்களை பார்த்து ஏதோ ஒரு பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இறக்கி பேசுறாங்க. நீங்க ஏன் இதையெல்லாம் அமைதியே கேட்டுட்டு இருக்கீங்க? அத்தை இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியுது. பாகியராஜுக்கு பெரிய சம்பளம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் கோயில் விசேஷத்தை சாக்கா வச்சு புது துணியும் தங்க நகையும் வாங்கி கொடுக்க சொல்ல போறாங்க. என்னது நகையா? மலரக்கா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏற்கனவே பாகியராஜ் மாமா தலையில எவ்வளவு கடன் இருக்கு. மாசம் போலதான் அந்த கடனுக்கு வட்டி கட்டவே அவர் திணறிக்கிட்டு இருக்காரு. போன மாசம் கூட வட்டி பணம் சரியா கட்ட முடியாம வெளியில ஆளுங்க வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டு மாமாவோட பைக் சாவியை பிடுங்கிட்டு போனாங்கல்ல. அந்த உண்மையை இந்த வீட்டுல இருக்க ராஜலட்சுமி அத்தை இல்ல ராகவன் மாமா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? பாகியராஜ் மாமா அவங்க கிட்ட உண்மை சொன்னாரா இல்லையா? மலரதுக்கு அதான் எனக்கும் நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. குடும்பத்துல இருக்கிற கடனை அடிக்க வழிய தேடாம நம்ம பொண்ணு ராகவியோட எதிர்கால படிப்புக்கு அவளோட வளர்ச்சிக்கு 4 பைசா கூட சேமிச்சு வைக்காம இவங்க கேட்கிற ஆடம்பரத்துக்கெல்லாம் பணத்தை தூக்கி கொடுத்தா. நேத்து கூட பாரு, 7500 ரூபாய் பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்க ராகவன் மாமாவுக்கு. எதுக்கு அத்தனை டெஸ்ட் எடுக்கணும்? சுகரு, பிளட் ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால் செக் பண்ணா போதாதா? அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆக போகுது? 1500 தான் ஆகும் எல்லாத்துக்கும் சேர்த்து. ஆனா 7500 ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு அப்படி என்ன இருக்குது? அப்புறம் நாளைக்கு நம்ம நடுத்தருவுல தான் நிக்கணும். பாக்யராஜ் கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் அழகுமதி, ஆனா அவர் அம்மாவோட பேச்சை தாண்டி என் பேச்சை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க கவலைப்படாதீங்க மலர்க்கா, இனிமே நம்ம சும்மா இருக்க கூடாது. இந்த வீட்டுல நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அன்னைக்கு இவனுங்க பாக்யராஜும் சுரேஷும் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. எல்லாரும் ஹால்ல உட்காந்துருக்காங்க. ராகலட்சுமி பாக்யராஜ் கிட்ட, பாக்யராஜ் வாப்பா வா சுரேஷ், இன்னைக்கு உனக்கு கம்பெனில பெரிய சம்பளமும் போனஸும் வர நாளாச்சேப்பா. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். வர கோவில் ஃபங்க்ஷனுக்கு ஊர்ல இருக்க எல்லாரும் புது துணியும் நகையுமா வருவாங்கப்பா. அம்மாவுக்கு ஒரு நல்ல பட்டு புடவையும் ஒரு தங்கச்சங்களையும் வாங்கி கொடுப்பான்னு கேக்குறாங்க. பாக்யராஜ் அதுக்கு என்னம்மா நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா? கண்டிப்பா வாங்கி தரேம்மா அப்படிங்கிறாங்க. அழகுமதி திடீர்னு, அத்தை கொஞ்சம் நிறுத்துங்க, இந்த வீட்டுல பாக்யராஜ் மாமா மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா? என் வீட்டுக்காரர் சுரேஷும் தான் வேலைக்கு போறாரு, அவரும் மாசம் மாசம் நல்லாதான் சம்பாதிக்கிறாரு. சுரேஷ் திடுக்கிட்டு, அழகுமதி நீ என்ன பேசுறப்ப? பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது நடுவுல என்ன பேச்சுவாக்கு அப்படிங்கிறாரு. அழகுமதி சுரேஷை பார்த்து, நான் சரியாதான் பேசிட்டு இருக்கேன் சுரேஷ். இந்த வீட்டோட முழு குடும்ப செலவையும் கடன் பாரத்தையும் பாக்யராஜ் மாமா ஒருத்தர் தலையிலேயே சுமத்துறது எந்த ஒரு நியாயம்? சுரேஷ், நீங்களும் இந்த வீட்டு பையன் தானே, மாசம் பிறந்தா வீட்டு செலவுக்கு பாதியை நீங்களும் பொறுப்பா கொடுக்க வேண்டாமா? பாக்யராஜ் மாமா சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் அத்தையோட ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் செலவழிச்சு வீட்டு செலவுக்கு செலவழிச்சு அப்புறம் மலரக்காவும் பாப்பா ராகவியும் என்ன செய்வாங்க?
அவங்க எதிர்காலத்துக்கு யார் பணம் சேர்த்து வைப்பா? ராஜலட்சுமி நடுவுல, ஏண்டி அழகுமதி, என் குடும்ப விஷயத்தில் தலையிட நீ யாருடி? இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து 4 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பிரிக்க பாக்குறியா? என் பையன் பாகியராஜ் சம்பாதிக்கிறான், எனக்காக செலவு செய்யறான், உனக்கு என்னடி வந்துச்சு நடுவுலங்கிறாங்க. அழகுமதி அதுக்கு, நான் குடும்பத்தை பிரிக்கலாத்த, என் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காகவும் இந்த வீட்டோட நியாயத்துக்காகவும் பேசுறேன். இனிமே இந்த வீட்டோட செலவை 2 பேரையும் சமமா பிரிக்கணும். சுரேஷ் தம் பங்க கொடுக்கணும், பாகியராஜ் மாமாவும் தன் குடும்பத்தை கவனிக்கட்டும். ரூம்ல பாகியராஜ் மலர்கிட்ட, மலர் இது என்ன இதெல்லாம்? அழகுமதி எல்லாரும் முன்னாடி அத்தனை பேச்சு பேசுறா, நீ என்னடான ஒரு வார்த்தை கூட அவளை கண்டிக்காம அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அம்மா ஆசைப்பட்டு ஒரு புடவையும் நகையும் கேட்டா நான் என் சொந்த சம்பளத்துல வாங்கி கொடுக்க கூடாதா? அதுக்கு இப்ப என்ன குடியா முழுகி போச்சுன்னு சொல்றாரு. மலர் பாகியராஜ் கிட்ட, பாகியராஜ் உங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியாதா, இல்ல தெரிஞ்ச சுயநலமா நாடகம் ஆடுறீங்களா? மலரு, வார்த்தையை பார்த்து பேசு. நான் என்ன நாடகமா ஆடுறேன்? பின்ன என்னங்க, மாசம் மாசம் வட்டி கட்டுறதுக்கு வெளியில கைமாத்தா கடன் வாங்கிட்டு அலையறீங்க. அந்த அவமானம் உங்களுக்கு மறந்துடுச்சா? வட்டிக்காரன் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்ப நான் தான் என் தாலிக்கொடியை தவிர்த்த மிச்சமிருந்த சின்ன சங்கிலியை கழட்டி கொடுத்தேன். அது உங்களுக்கு நினைவு இருக்கா? நம்ம பொண்ணு ராகவி வளர்றா பாகியராஜ், அவளோட படிப்புக்கு அவளோட எதிர்காலத்துக்கு 1 ரூபாவது பேங்க்ல சேமிச்சு வச்சிருக்கீங்களா? பேங்க்ல தான் வேலை பாக்குறீங்க. அம்மா கேட்ட உடனே ₹1,00,000 நகையும் புடவையும் வாங்கி கொடுக்க நீங்க என்ன அவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா? பாகியராஜத்துக்கு, அம்மா என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து ஆளாக்கியிருக்காங்க தெரியுமா மலரு? அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கேட்கும் போது நான் இல்லைன்னு சொன்னா நான் ஒரு மகனா இருந்து என்ன பிரயோஜனம்? மலரதுக்கு, அப்ப என்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீங்களே, உங்க பொண்ணு ராகவிய பெத்தீங்களா? நாங்க யாரு? நாங்க உங்களுக்கு அனாதைகளா? 6 வருஷமா அந்த வீட்டுல உங்க அம்மாவோட ஆதிக்கத்தையும் உங்க அலட்சியத்தையும் சகிச்சுட்டு இருந்ததே போதும். இனிமே என் பொண்ணோட எதிர்காலத்தை வச்சு விளையாட நினைக்காதீங்க. நீங்க உங்க சம்பளத்தை முழுக்க முழுக்க உங்க அம்மா கிட்ட தூக்கி கொடுத்துட்டு நடுத்தரில் நிக்க நினைச்சீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் என் பொண்ணை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன். அழகு, என்ன மிரட்டுறியா நீங்க? இது மிரட்டல் இல்லைங்க பாகியராஜ், என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக ஒரு தாய் எடுக்கிற முடிவு. நீங்க உங்க குடும்ப பொறுப்பை உணர்ந்து பணத்தை ஒழுங்கா குடும்பத்துக்கு பொண்ணுக்கு சேர்த்து வைக்கலன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். நானும் வேலைக்கு போக ஆரம்பிப்பேன், என் பொண்ணை நானே காப்பாத்திக்கிறேங்கிறாங்க. அடுத்த நாள் பாகியராஜ் அவங்க அம்மாட்ட, அம்மா இந்தாங்க, எனக்கு இன்னைக்கு கம்பெனில சம்பளமும் போனஸ் பணமும் கைக்கு வந்துடுச்சு, வாங்க நாம இன்னைக்கே கடைக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச பட்டு புடவையும் தங்க நகையும் வாங்கிக்கலாம்னு சொல்றாரு. ராஜலட்சுமி சந்தோஷமா, பார்த்தியாடி மலரு, பார்த்தியாடி அழகுமதி, என் பையன் தங்கம்டி, அம்மா பேச்சு அவன் என்னைக்குமே தட்டமாட்டான், வாங்கடா வாங்க சீக்கிரம் கடைக்கு போவோங்கிறாங்க. பாகியராஜ் பணக்கவரை கொடுக்குறாங்க அவங்க அம்மாட்ட. திடீர்னு மலர் மின்னல் வேகத்துல வந்து பாகியராஜ் கையில இந்த பணக்கவரை புடுங்கிடுறாங்க. பாகியராஜ் அதிர்ந்து போய், ஏ மலரு என்ன பண்ற நீ? பைத்தியமா புடிச்சிருக்கு உனக்கு, பணக்கவரை முதல்ல என்கிட்ட கொடு. ராஜலட்சுமியும், ஏ மலரு என்ன தைரியம் இருந்தா என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவன் கையில இருந்தே புடுங்குவேன், மரியாதையா பணத்தை கொடுடிங்கிறாங்க. மலர் கொஞ்சம் கூட பயப்படாம, தர முடியாதுங்க, இந்த சம்பள பணத்துல இருந்து ஒரு பைசா கூட உங்களுக்கு தர முடியாதுங்கிறாங்க. ராகவன், மலரு பெரியவங்க நாங்க வீட்டுல இருக்கோம், மாமனார்கிட்டயும் மாமியார்கிட்டயும் எப்படி நடந்துக்கணும்னு கொஞ்சமாவது நாகரீகம் இல்லையா உனக்கு? மாமா, நாகரீகமும் பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் வேணும். இத்தனை வருஷமா உங்க பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வாங்கி வீண் செலவும் ஆடம்பரமும் பண்ணது போதும். இந்த வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடங்காரம் வந்து சத்தம் போட்டாலும் இந்த மலர் தான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்களும் உங்க மனைவிய வந்து பதில் சொல்றது இல்ல. ராஜலட்சுமி அதுக்கு, என் பையன் சம்பாதிச்ச பணம்டியது, இது உங்க பையனோட உழைப்பு மட்டும் இல்ல அத்தை, என் குடும்பத்தோட நிம்மதி. இனிமே இந்த சம்பள பணம் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். முதல்ல வீட்டோட செலவு, சமையல் செலவு, அப்புறம் பாகியராஜ் தலையில இருக்கிற கடனுக்காக வட்டி, மீதி பணம் என் பொண்ணு ராகவியோட படிப்போட சேமிப்பு. நான் என் பொண்ணு பேர்ல ரெக்கரிங் டெபாசிட் போட போறேன். இதெல்லாம் முடிஞ்சு பைசா மிச்சமானா அப்புறம் உங்க நகையை பத்தியும் புடவையை பத்தியும் யோசிக்கலாங்கிறாங்க. பாகியராஜ் அதுக்கு, மலரு என்ன இதெல்லாம்? வீட்டுல எல்லாரும் முன்னாடி என்னை இப்படி அசிங்கப்படுத்தாத. அசிங்கம்னு எனக்கு இல்ல பாகியராஜ், பெத்த பொண்ணோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம கடன் மேல கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ண உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் தான் அசிங்கம். இனிமே இந்த வீட்டுல என் பேச்சு கேட்டு நடந்தா குடும்பம் ஓடும், இல்லையா என்னை எதிர்த்துட்டு நீங்க தனியா குடும்பம் நடத்துங்க பாப்போங்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து சுரேஷ் வர்றாரு. அம்மா அப்பா, அதையும் மலரணியும் சொல்றதுல 100க்கு 100 நியாயம் இருக்குப்பா. என்னடா சுரேஷ் என்ன பேசுற நீயுமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற? என் சொந்த பையனே எனக்கு எதிராக பேசுறான். இது சப்போர்ட் இல்லம்மா, இதுதான் உண்மை. இத்தனை நாளா எல்லா பாடத்தையும் பாகியராஜ் என்ன ஒருத்தர் மேலேயே போட்டுட்டு நாம வீட்டுல ஜாலியா இருந்தது ரொம்ப தப்பு. அண்ணனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு பொண்ணு இருக்கா. இதோ என்னோட இந்த மாசம் சம்பள பணம், இனிமே மாசம் பிறந்த வீட்டு செலவுக்கு என் பங்க பாதியா நான் மலர்கண்ணி கிட்ட கொடுத்துடுறேன். பணத்தை மலரணி கிட்ட கொடுத்துடுறாங்க. ராகவனும் ராஜலட்சுமியும் இனி எல்லாமே அவங்க கையை விட்டு போடுறத உணர்றாங்க. இனிமே இந்த வீட்டுல ஆடம்பரமும் சுயநலமும் ஜெயிக்காது, நியாயமும் குடும்ப பொறுப்பு மட்டும்தான் ஜெயிக்கும். ஆனா மலர் எல்லாரும் பார்த்து சொல்றாங்க.